அந்த பைனரி ட்ரீ. ஒரு ட்ரீ குடுத்துட்டாங்கன்னா, அந்த ரூட் நோட் குடுத்துட்டாங்க. டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர் என்னன்னா, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 நோட்ஸ். இப்போ 4க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா? 1, 2, 3 எத்தன எட்ஜஸ் இருக்கோ அதான் டிஸ்டன்ஸ். ஸோ 3 தான் இதோட டயாமீட்டர். இல்லன்னா இந்த 5, 2, 5 இது 2 இது. இதுவும் 3 தான். 5லிருந்து 3க்கு போனாலும் 3 தான் டயாமீட்டர். 4லிருந்து 3க்கு போனாலும் 3 தான் டயாமீட்டர். ஸோ இந்த 3ன்றத ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வெரி சிம்பிள். ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ பிளஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ. இதோட ஹைட் என்ன? நோட்ஸ மட்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹைட் வந்து 2. இதோட ஹைட் 1. ஸோ 2 + 1 3. என்ன இந்த ஹைட் போயிட்டு இங்க வர்றது. கரெக்ட்டா? ஸோ அப்ப 3 இஸ் த 2 ஹைட்டையும் ஆட் பண்ணோம்னா வி கெட் த டயாமீட்டர் ஆஃப் த ட்ரீ. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஹியர் இங்க இது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் ட்ரீ ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டூ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் லெஃப்ட் ட்ரீ, கோயிங் டூ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ரைட் ட்ரீ. ஸோ இத தான் பண்ண போறேன். ஸோ ஹைட் ஆஃப் 2 கண்டுபிடிக்க போறேன். ஹைட் ஆஃப் 3 கண்டுபிடிக்க போறேன். 2த்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டயாமீட்டர் கிடைச்சிரும். ஓகே. இப்ப நான் இங்கிருந்து என்ன டயாமீட்டர் ரிட்டர்ன் பண்ணணும்னா, இதோட டயாமீட்டர் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். நான் திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ அம் கோயிங் டூ ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் 2. அதாவது இங்க டயாமீட்டர் ஆஃப் 2 D2ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் டயாமீட்டர் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறேன். இது 2த்துல எது மேக்ஸ்ன்னு பார்க்கிறேன். இப்போதைக்கு நான் டயாமீட்டர் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டேன். இது டயாமீட்டர் ஆஃப் 1. ஓகே. இப்ப டயாமீட்டர் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறேன். டயாமீட்டர் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறேன். இது 2த்துல மேக்ஸ் என்ன அப்படின்னு அதுதான் சப் டயாமீட்டர்ன்னு வச்சுக்கிறேன். சப் ட்ரீயோட டயாமீட்டர். இப்ப இதோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ட்ரீயோட டயாமீட்டர் என்ன இருக்கும்? இது 3த்துல மேக்ஸ் எதுவோ அதான் இருக்கும். இது 2த்தோட மேக்ஸ் இதுல இருக்கு. ட்ரீயோட டயாமீட்டர் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது மேக்ஸ் ஆஃப் இந்த D1, சப் ட்ரீயோட டயாமீட்டர். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த பிளான் ஐ அம் கோயிங் டு டூ. இதே நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ அம் கோயிங் டு ஹேவ் a செப்பரேட் ஃபங்ஷன். ஸோ தட் இஸ் சோ சிம்பிள். முதல்ல அத நம்ம எழுதிடலாம். ஸோ ஹைட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் a private function which returns the height of the tree. Okay. So height of the tree return பண்ணும்போது just we need to return 1 plus max of இது ஹைட் ஆஃப் இந்த லெஃப்ட் என்ன இந்த ட்ரீ இல்ல இந்த ட்ரீ இதோட மேக்ஸை இங்க ரிட்டர்ன் பண்ணோம். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? ஸோ ஹைட் ஆஃப் ரூட் டாட் லெஃப்ட் ரூட் டாட் ரைட். ரைட். லெஃப்ட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்க பார்க்குறோம். அப்புறம் ரைட்டோட ஹைட்டு கண்டுபிடிக்க பார்க்குறோம். அது 2த்த மேக்ஸை இங்க ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இங்க இந்த வேல்யூ இங்க வருது. இந்த வேல்யூ ரிட்டர்ன் இங்க வருமா? இதோட மேக்ஸ் கூட 1 சேர்த்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதோட இத கண்டுபிடிச்சுட்டு இதோட இதையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் யூ ஹேவ் டு கால் த ஹைட், ரைட்? ஸோ பேசிக்கலி ரூட் டாட் லெஃப்ட் கால் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கால் மேக்ஸ் ஆஃப் ரூட் டாட் லெஃப்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த height of left subtree which is HEIGHT root dot left. Okay, int height right will be HEIGHT root dot right. இந்த ரெண்டு ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை கால் பண்ணியே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியே நாம இந்த இடத்துல ஆக்சுவலா we have to pass h left h right. இல்லனா இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும். ரைட். சோ இதுக்கு பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா, சோ நீங்க ரிகர்ஷன் கால் பண்ணும்போது சிம்பிளா இந்த லாஜிக் வச்சு கால் பண்ணிடலாம். லெஃப்ட்டோட ஹைட்டை கண்டுபிடி, ரைட்டோட ஹைட்டை கண்டுபிடி. ரெண்டுத்தோட மேக்ஸ் கூட 1 ஆட் பண்ணி இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ பேஸ் கண்டிஷன் என்னன்னா, if root is equal to null அப்படின்னா இங்க null வரும்போது we will be returning 0. ஓகே, இங்க ரைட் null வந்தா 0. இப்போ 1 plus 0 னா இங்க இருந்து நம்ம 1 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இங்க you have to return 0. ஸோ ஹைட் முடிஞ்சிருச்சு. Now you have to find the diameter. Diameter how you will find? You will basically find the left height which will be HEIGHT
ரூட் டாட் லெஃப்ட், லெஃப்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கிற, ரைட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கிற. ஓகே, நவ் டயாமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹைட் ரைட் ஹைட். ஓகேவா? இப்ப டயா என்ன இருக்கும்? லெஃப்ட் பிளஸ் ரைட். இப்ப டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்ட. இப்ப டயாமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the diameter of left subtree. Correct? So into left subtree diameter dl, other diameter na I will call the diameter itself. Of left subtree. Now we'll call the find the diameter of right subtree. Okay. இப்ப சப்ட் ட்ரீயோட டயாமீட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா math dot max of diameter left, diameter right. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்? இதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருந்து டயாமீட்டர் ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா முதல்ல இதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் ஹைட்டு ரைட் ஹைட்டை போட்டு லெஃப்ட் பிளஸ் ரைட்டை போட்டு இங்கே டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே என்ன பண்றோம்? இதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் த டயாமீட்டர் ஆஃப் லெஃப்ட் ரைட்டு. இது ரெண்டுத்துல மேக்ஸ் எடுத்துக்கிட்டேன் எஸ்டி. அப்போ இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ரிட்டர்ன் math dot max ஆஃப் என்னோட டயாமீட்டர், அதாவது ஒன்னோட டயாமீட்டர் இல்லைன்னா சப் ட்ரீ இருக்குல்ல, சப் டயாமீட்டர், அதாவது இந்த ரெண்டுத்துல எது மேக்ஸ் அந்த டயாமீட்டர், இது ரெண்டு தான் மேக்ஸ் தான், இங்கிருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ டயாமீட்டர் ஆஃப் when you go to the thing, if root is equal to null அப்படின்னா இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் போது நீங்க லெஃப்ட் 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 இப்போ இங்க போற லெஃப்ட் போற ரைட், இங்க இருந்து நல் ஆயிடும்ல. இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்க டயாமீட்டர் ஆஃப் த ரூட் will be 0. Right? So this is what is the code. Let's run it and see. So all the test case passed, but the problem என்னன்னா time complexity. Time complexity என்னன்னா ஒரு நோடுக்கும் we are finding the ஹைட்டுக்கு ஒரு வாட்டி லூப் அடிக்கிறோம், ரைட்? அதுக்கப்புறம் திருப்பி டயாமீட்டருக்கு ஒரு வாட்டி லூப் அடிக்கிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் we are doing a recursive call to find the height. Then we are doing a recursive call to find the diameter of this. அதுக்கு திருப்பி ஹைட்டுக்கு திருப்பி ஒரு லூப் போகும், ரைட்? ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரே கால்ல we have to find இங்க இருந்து என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா இதோடைய ஹைட்டும் ரிட்டர்ன் ஆகணும், அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டயாமீட்டர் என்ன அதுவும் ரிட்டர்ன் ஆகணும், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதோட டயாமீட்டர் கால்குலேட் பண்ணிட்டு இதோடைய டயாமீட்டர் என்ன மேக்ஸை போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். தட் இஸ் ஒன் வே. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can track ஒரு கால்லையும். இப்போ நீங்க லெஃப்ட் கால் பண்றேன்னா ஐ வில் ஃபைண்ட் த ஹைட். ஹைட்டை கண்டுபிடிக்கும் போது சப்போஸ் ஐ எம் ஃபைண்டிங் த ஹைட், இதோட ஹைட் எப்படி கண்டுபிடிப்பேன்? சப்போஸ் இது இங்கே வரேன், இதோடைய ஹைட் எப்படி? ஹைட் ஆஃப் திஸ் ஒன் பிளஸ் ஒரு 1, கரெக்டா? மேக்ஸ் ஆஃப் திஸ். அப்போ இதோடைய ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டா? இதோட ஹைட்டை கண்டுபிடிக்கும் போது இதோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, ஸோ அட் எவ்ரி நோட் I will find the height of left and height of right. Correct? அப்போ I can calculate diameter, right? Which is height of left plus height of right. அந்த டைமில் ஒரே ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், மேக்ஸ்னு, மேக்ஸ் டயாமீட்டர்னு. அது மேக்ஸை விட அதிகமாக இருந்தால் மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன், கரெக்ட்? ஸோ தட் பிளான் இஃப் யூ see, right? இதே ஃபங்க்ஷன் ஹைட் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா ஐ எம் பாசிங் ஒன் மோர் வேரியபிள் விச் இஸ் த டயா. இப்போ நான் வந்து இங்க டயான்னு இங்க பாஸ் பண்றேன். ஐயோ சாரி, இங்க கால் பண்ணும்போது டயா பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் அஸ்யூம் திஸ் ஒன். ஐ எம் நாட் டூயிங் எனி ஆஃப் திஸ்.
இப்போ நான் வந்து ஐம் ஜஸ்ட் காலிங் த ஹைட் ஃபங்க்ஷனே வச்சுக்கோ. ஹைட் ஃபங்க்ஷனுக்கு ஐம் பாசிங் த ரூட். இப்போ இதுக்கு நான் இன்னொரு வேரியபிள் பாஸ் பண்றேன், டயான்னு. ஓகே, ஐம் ஹேவிங் த வேரியபிள் இன்ட் டயா. ஓகே, இப்போ இந்த டயாவை நான் இங்க பாஸ் பண்றேன்னு வச்சுக்கேன். லெட்ஸ் ஹேவ் இட் as d here. ஜாவால எல்லாமே பாஸ் பை வேல்யூ தான், கரெக்டா? சப்போஸ் இந்த d வந்து நான் இங்க 0, இங்க வந்து சும்மா 0ன்னு போட்டு இங்க பாஸ் பண்றேன் d வேல்யூவை. அப்ப என்ன ஆகும்னா, இங்க இந்த d இருக்குல்ல, இந்த dக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆயிருக்குமா? ஓகே, அந்த இடத்துல 0 இருக்குமா d பொறுத்த வரைக்கும்? ஓகே, அப்ப மேல போனா இது எங்க பாஸ் ஆகுது? இட் இஸ் கெட்டிங் பாஸ்டு ஃபார் டயா. அப்ப டயாக்கு செப்பரேட் மெமரி அலோகேட் ஆயிருக்கும். இப்ப இந்த 0 நான் என்னத்தான் மாத்தி பெரிய டயா கண்டுபிடிச்சாலும், பெரிய டயா கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பெரிய டயா வந்து டயாமீட்டர் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது இங்க தான் இருக்கும். இந்த இடத்துல நான் திருப்பி இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகி திருப்பி எங்க வரும்? இங்க தானே வரும். இங்க வரும்போது எனக்கு இந்த d எப்பவுமே என்ன பிரிண்ட் ஆகும்? 0 தான் பிரிண்ட் ஆகும். அப்ப நான் இங்க பாஸ் பண்ற வேரியபிள் வேல்யூவை இங்க நான் மாத்தனா அதுக்கு எனக்கு எஃபெக்ட் இங்க வரணும். அப்ப என்னன்னா, ஜாவால பாஸ் பை ரெஃபரன்ஸ் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, யூ கேன் பாஸ் an array new int array of just one value, integer with one. இப்ப நான் அரேவா பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த you will have copy of the reference. அதாவது d-ன்றது இங்க இருக்கு, அப்படி d-ன்றது இங்க இருக்கு அப்படின்னா டயாவும் இதை தான் பாயிண்ட் பண்ணும், ஏன்னா இட் இஸ் an array. அப்ப நான் டயாவை மாத்தினேன் அப்படின்னா d எனக்கு அஃபெக்ட் ஆகும். இப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் தான், so I can modify dia of 0. நான் dia of 0 மாத்தணும்னா d ல தெரிஞ்சிடும். அப்ப dia of 0 ல என்ன பண்ணலாம்? I can track the diameter. Okay, so அப்ப என்னன்னா, I am finding the height, right? Whenever I am finding the height, I will just update this, that dia, இது வந்து ஒரு array இல்லை, right? I will update the array of dia of 0, அதான் ஒரே எலிமெண்ட், to the max of existing value, comma the new height. New dia என்ன? Height of left plus height of right, correct? So this basically calculates the, if you go right, it basically tries to find the heights of left sub tree and right sub tree, correct? So இதோட height தானே ரிட்டர்ன் பண்ணுது மேஜரா. so அப்ப height கண்டுபிடிக்கும்போது என்ன பண்றேன்? ஒரு இடத்துலயுமே I am tracking the dia. இதுக்கு வந்து இப்ப ஹைட், இதோட ஹைட் கண்டுபிடிக்கும் போது இங்க வந்து இதோட ஹைட் கண்டுபிடிப்பேன், கரெக்டா? இதுக்கு வந்து இதோட ஹைட் கண்டுபிடிப்பேன். ஒரு இடத்துலயுமே டயாவை ட்ராக் பண்ணிட்டே வருவேன். எந்த இடத்துல டயா மேக்ஸோ அப்ப அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஃபைனலா டயா என்ன இருக்கும்? இட் will have the maximum dia updated there. so நான் இங்க வந்து ஒன்ஸ் ஹைட்டை கால் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? just return the maximum dia. right? so இப்ப பாத்தீங்கன்னா, here there is no recursion, ஒரு வாட்டி தான் கால் பண்ற ஹைட் ஃபங்க்ஷனை, ரைட்? so இங்க ஒரு வாட்டி நான் ஹைட் கண்டுபிடிக்கும் போதும் இந்த டயாவை மேக்ஸ் இருந்தா மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, let's see if this works. okay, correct. Here you are not passing the diameter, correct? so here I have to pass the dia. correct. see 100%. last time it is 8%. the reason is, இது வந்து பாத்தீங்கன்னா you are just looping for just all the elements of the one time தான் பண்ற. so இது order of n time complexity. so space complexity, height of the tree.
ஹைட் என்னவோ அவ்வளவுதான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரிகர்ஷன் இருக்கறனால. ஓகே. ஸோ திஸ் இஸ் a way you can think. ஸோ இதுல இருந்து என்னது? ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் டேட்டா உனக்கு வேணும். இது வந்து 2 வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா, திஸ் பேசிக்கலி ரிட்டர்ன்ஸ் ஹைட் தான். கரெக்ட்டா? இது ஆக்சுவலா இதுவே தேவையில்ல. இந்த லெஃப்ட்டே நம்ம யூஸ் பண்றது இல்லல்ல. ஆ திஸ் ஜஸ்ட் ரிட்டர்னிங் த ஹைட். ரிட்டர்ன் வேல்யூ நீ ஹேண்டில் பண்ணனா கூட உனக்கு it will not cause much issue. You need not handle the return. ஓ! இது குறையுது. If you are not storing. Okay. So this is the solution. Efficient solution to find the diameter.